மாலைதீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிசுவுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மாலைதீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்றன. கலந்துரையாடலை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. மாலைதீவு வெளியுறவு சேவை நிறுவனம் பண்டார்நாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம், பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தம் என்பன பரிமாறப்பட்டன. இலங்கையும் மாலைதீவும் முறையான ராஜதந்திர உறவுகளை ஸ்தாபித்ததன் 60வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் சந்தர்ப்பத்தில் தனது மாலைதீவு விஜயம் முக்கியத்துவம் பெறுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். ஜட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர், அவரது மனைவி, மகள் ஆகியோர் அவர்களது வீட்டில் சடலங்களாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 52 வயதுடைய ஜட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர், 44 வயதுடைய அவரது மனைவி, 17 வயதுடைய அவர்களது மகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையிலும் அவரது மனைவி, மகள் ஆகியோரின் சடலங்கள் வீட்டின் அறைகளிலிருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்து நேற்று திங்கட்கிழமை புதிதாக 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒரு எலும்புக்கூட்டு தொகுதி முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த 8 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 31 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை 104 அதிகரித்துள்ளது. டிக்டாக்கில் பிரபலமான தனது காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க வீட்டில் நகைகளை களவாடிய யுவதி உள்ளிட்ட 7 பேரை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளங்களில் தனது காணொளிகளை பதிவேற்றி பிரபலமானார். அந்த இளைஞனுடன் டிக்டாக் மூலம் அறிமுகமான சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த யுவதி அவரை காதலித்து வந்துள்ளார். தனது காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றினை வாங்குவதற்காக தனது வீட்டில் இருந்த 19 பவுண்ட் நகையை திருடி அதனை காதலனிடம் கொடுத்துள்ளார். வீட்டில் நகைகள் காணாமல் போன அறிந்த யுவதியின் பெற்றோர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். போலீசாரின் விசாரணையின் போது திருடியதை யுவதி ஒப்புக்கொண்டார். வீட்டில் நகைகளை களவெடுத்த யுவதி, அவரது காதலன், யுவதி குழந்தையாக செயற்பட்ட யுவதியின் நண்பி, நகைகளை விற்க உதவியவர்கள், நகைகளை வாங்கியவர்கள் என 7 பேரை போலீசார் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை செய்கின்றனர். தனியார் பஸ்ஸுடன் கார் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பருத்தித்துறை வீதி கோப்பாய் பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது. அச்சுவேலியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்த கார் ஒன்றும் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 11 மணியளவில் கோப்பாய் சந்தி பகுதியில் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காரின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தனியார் பஸ்ஸில் பயணித்த 10 பேரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தாய்லாந்தும் கம்போடியாவும் உடனடி நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர மலேசிய பிரதமர் தலைமையில் கம்போடியா, தாய்லாந்து பிரதமர்களுடன் நேற்று கோலாலம்பூரில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தாய்லாந்து, கம்போடியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையில் சமீபத்தில் நடைபெற்ற எல்லை மோதல்களுக்கு பின்னர் பிராந்திய அமைதியை நிலைநாட்ட முயற்சியாக மலேசியாவில் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடல் அமைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை கூட்டத்தில் அமெரிக்கா, சீனாவின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். நியூயார்க் நகரின் மிட்டவுன் மேன்ஹாட்டனில் நேற்று மாலை 6:30 மணியளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். துப்பாக்கிதாரியான 27 வயதுடைய ஷேன் தமுரா AR-15 வகை துப்பாக்கி குண்டு துளைக்காத ஆடை அணிந்து 44 மாடிகள் கொண்ட கட்டடத்தின் முதல் தளத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டடத்தின் முதல் தளத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்திய பின் 33வது தளத்திற்கு சென்று தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜோர்ஜியாவின் படுமி நகரில் நடந்த 3வது ஃபிடே மகளிர் உலகக்கிண்ண செஸ் போட்டியில் இந்தியாவின் இளம் வீராங்கனையான திவ்யா தேஷ்முக் சக நாட்டவரான ஹொனேரு ஹெம்பியை வீழ்த்தி சாம்பியனானார். திங்கட்கிழமை நடைபெற்ற டை பிரேக்கர் சுற்றில் 38 வயதான ஹொனேரு ஹெம்பியை எதிர்கொண்ட 19 வயதான திவ்யா மகளிர் சாம்பியன் பட்டம் வென்ற முதலாவது இந்தியர் என்ற சாதனையை படைத்தார். தொடக்கத்திலிருந்தே சமமாக இருந்த இந்த போட்டி ஞாயிற்றுக்கிழமை சமநிலையில் முடிவடைந்து இறுதிப் போட்டியை டை பிரேக்கருக்கு தள்ளியது. இந்தியாவின் 88வது கிராண்ட் மாஸ்டரான திவ்யா, ஹெம்பி, வைஷாலி, ஹரிகா துரோணவள்ளி ஆகியோரின் பின்னர் திவ்யா 4வது பெண் இந்திய கிராண்ட் மாஸ்டர் ஆனார்.